நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்க நகை வாங்குறதுக்கும், தங்க காயின்ஸ் வாங்குறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் கேட்குறாங்க. ஸோ, அதில இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கிளீனா பார்க்க போறோம். நீங்க வந்துட்டு கோல்டு ஜுவல்லரியா வாங்குறீங்க, இல்ல காயின்ஸா வாங்குறீங்கன்னா, இந்த மாரியான அட்வான்டேஜஸ் இருக்கு அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ட வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்ட வாங்குறப்ப குடுக்கக்கூடிய சேதாரத்த பத்தி பார்க்க போறோம். 2வது விஷயம் நகை கடனை பற்றி பார்க்க போகிறோம். 3வதா பார்த்தீங்கன்னா, நம்ம நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இல்லைனா விற்று பணமாக்குறது. இந்த மாதிரி 3 விஷயத்தையும் நகைக்கும், காயின்ஸுக்கும் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு சேதாரத்தை பற்றி பார்ப்போம். நம்ம நகையை எடுக்கிறோம் அப்படின்னாலே பொதுவாக வந்துட்டு செய்கூலி சேதாரம் அப்படின்றது வந்துட்டு பொதுவாகவே ஒரு 10லேருந்து 15% வரைக்கும் நம்ம வந்துட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இது நகை கடைங்களை பொறுத்து மாறும். ஆனால் காயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு இந்த செய்கூலி சேதாரம் அப்படின்றது இருக்காது. அதையும் தாண்டி இருக்குதுன்னா கூட ரொம்பவே கம்மியாக 1%, 2% அப்படின்னு தான் இருக்கும். 1 இல்ல 2% தான் வந்துட்டு செய்கூலி சேதாரம் இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைங்களெல்லாம் செய்கூலி சேதாரமே இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு காயின்ஸ் தராங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் நகைக்கடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, உங்களுக்கு நகைகளுக்கு வந்துட்டு இந்த தங்க கடனில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நகைகளுக்கு ஈஸியாக லோன் கிடைக்கும். பொதுத்துறை வங்கிகளுக்கு போகிறீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு 9% வட்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நகை கடன் வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு பொதுத்துறை வங்கியில். ஆனால் காயின்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த கோல்டு காயின்ஸை வச்சு நீங்கள் லோன் எடுக்கணும்னா ப்ரைவேட் பேங்க்குக்கு தான் போகணும். அங்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு வருஷத்துக்கு 9% பொதுத்துறை வங்கியிலனா, தனியார் துறை வங்கியில் வந்துட்டு உங்களுக்கு 10லேருந்து 12% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அடுத்தது 3வது பாயிண்ட் விற்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. நீங்கள் கோல்டை விற்று காசாக வாங்க போகிறீங்களோ, இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது நகையாக எடுக்க போகிறீங்களோ, உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கழிப்பாங்க. இது ஜுவல்லரிக்கும் காயினுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விற்று பணமாக வாங்க போகிறீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 2லேருந்து 3% கடையை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கழிச்சிருவாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு நான் தங்க நகையோ இல்லை காயினோ கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு பணம் வேணும் இன்றைக்கி மதிப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மதிப்பில் இருந்து உங்களுக்கு 2லேருந்து 3% என்ன பண்ணுவாங்கன்னா கழிச்சிட்டு மிச்ச பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இதுவே நீங்கள் வந்துட்டு இந்த தங்க நகையோ இல்லை காயினோ கொடுத்துட்டு புது நகையாக எடுக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 0.5%லேருந்து 1% வரைக்குமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கழிப்பாங்க. அப்போ நீங்கள் விற்கிறப்ப இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுவல்லாக இருக்கட்டும் இல்லை காயினாக இருக்கட்டும் பெருசாக எந்த வித்தியாசமும் வராது. ஆனால் ஒரு சில கடைகளில் மட்டும் ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயின்ஸை இல்லை நகையை நீங்கள் எங்ககிட்டயே வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி எங்ககிட்டயே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்துட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி எதுவுமே கழிக்க மாட்டோம். அந்த 0.5% கூட நாங்கள் கழிக்காமையே வந்துட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குறைஞ்ச நகை கடைங்க ரொம்பவே பிரபலமாக இருக்கும். ஆனால் லிமிட்டட் ஷாப் தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு இந்த ஆஃபர் வந்துட்டு கொடுக்குறாங்க. எங்ககிட்ட நீங்கள் காயின்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா திருப்பி எங்ககிட்டயே கொடுத்து நகையாக மாற்ற போகிறீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எந்த விதமான விஷயமும் கழிக்காமல் இன்றைக்கி ரேட்டுக்கே உங்களுக்கு வேறு கோல்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரோம். பட் அந்த நகைக்கு நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ண வேண்டியிருக்கும். அப்போ 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நகையை வாங்குறப்போ கொடுக்கக்கூடிய சேதாரம் அப்படின்றது இந்த செய்கூலி சேதாரம் பார்த்திங்கன்னா நகைக்கு அதிகமாக கொடுப்பீங்க, காயின்ஸுக்கு கம்மியாக இருக்கும். சில டைம் காயின்ஸுக்கு செய்கூலி சேதாரமே இருக்காது. அடுத்தது 2வது லோன் வாங்குறப்ப நகைங்களுக்கு உங்களுக்கு பொதுத்துறை வங்கியில் கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும், லோன் கிடைக்கும். பட் காயின்ஸ் வச்சுருக்கிறப்ப நீங்கள் லோன் வேணும்னா ப்ரைவேட் பேங்க்குக்கு தான் போகணும். 3வது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லைனா புது நகை எக்ஸ்சேஞ்சோ இல்லை விற்று பணமாக்க போகிறீங்கன்னா 2த்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே அளவு தான். 2லேருந்து 3% உங்களுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் போகும். இதுதான் வந்துட்டு 2த்துக்கு இருக்கக்கூடிய பொதுவான கம்பேரிசன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.